திருக்குறள் கதைகள் கதையின் 318 எலித்தொல்லை. அந்த குடியிருப்பில் 2-3 மாதங்களுக்கு ஒருமுறை கழிவுநீர் குழாய்கள் அடைத்துக் கொள்வது என்பது ஒரு தொடர் நிகழ்வாக இருந்து வந்தது. ஒவ்வொரு முறை அடைப்பை சரி செய்யும் போதும் அடைப்பை நீக்கிய தொழிலாளி, சார், எலி வலை தோண்டி கல்லு செவண்டி எல்லாம் அரிச்சு போடுறதால தண்ணி போடுற இடங்கள்ல அடைப்பு ஏற்படுது என்பார். சென்ற முறை அடைப்பை சரி செய்த போது சரி செய்த தொழிலாளியிடம், ஏன் அப்படி திரும்ப திரும்ப நடக்குது என்று கேட்டார் குடியிருப்பு சங்க செயலாளர் துரைசாமி. சார், ஒரு முறையும் கல்லையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு உடைய இடங்கள்ல சிமெண்ட் போட்டுட்டு தான் போகிறேன். ஆனால் மறுபடியும் எலி வந்து அடிச்சிடுது. தலையெல்லாம் பழசாக போயிட்டதால எலி சுலபமாக தலையை உடைச்சிடுது என்றார் அந்த ஆள். அப்படின்னா தலையெல்லாம் புதுசாக போட்டால் இந்த பிரச்சனை வராதா என்றார் துரைசாமி. இல்லை சார், நீ புதுசாக தலை போட்டாலும் பக்கத்தில் காலிமரம் இருக்கிறதால எலி சுலபமாக ஓட்டை போட்டு உள்ளே வந்துடும் என்றார் அவர். துரைசாமி குடியிருப்பு சங்க உறுப்பினர்களை அழைத்து பிரச்சனையை சொன்னார். என்னோட சொந்தக்காரங்க இருக்கிற இன்னொரு குடியிருப்பில் இது மாதிரி பிரச்சனை இருந்தது. அவங்க ஒரு ஆளை வச்சு சரி பண்ணிட்டாங்க. அந்த ஆளை வர சொல்கிறேன், அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம் என்றார் சபாபதி என்ற உறுப்பினர். 2 நாட்கள் கழித்து சபாபதி ஒரு ஆளை அழைத்து வந்து துரைசாமியிடம் அறிமுகப்படுத்தினார். அவன் அழைப்பு ஏற்படும் இடத்தை பார்த்துவிட்டு, சார், இது மாதிரி திரும்ப திரும்ப நடக்கத்தான் செய்யும். இதுக்கு ஒரே வழி எலியாத ஓட்ட போட முடியாமல் செய்கிறது தான் என்றார். அதை எப்படி செய்கிறது என்றார் துரைசாமி. இந்த இடத்துல சிமெண்ட்டில் கண்ணாடி தூளை கலந்து பூசிட்டா எலி வாயால் ஓட்ட போடுறப்ப கண்ணாடி தூள் வாயில் குத்தி வாயை புண்ணாக்கிடும். அப்புறம் எலி ஓடிடும் என்றார். கடவுளே என்றார் துரைசாமி. என்ன சார் என்றார் சபாபதி. கண்ணாடி தூள் எலியோட வாயில் குத்துறப்ப எலிக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தேன். அதை பற்றி நமக்கு என்ன சார், எலிக்கு வலிக்குமே நாம் பார்க்க முடியுமா என்றார் சபாபதி. இல்லை, இது ரொம்ப கொடுமை. கண்ணாடி தூளை நாம் கடிச்சா அப்படி இருக்கும். எலி அந்த கண்ணாடி தூளை கடிச்சா அது எப்படி வேலையாளத்திற்கு நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. கண்ணாடி தூள் எலியோட வயிற்றுக்குள்ள கூட போயிடலாம், நினைக்கவே பயங்கரமாக இருக்குது என்றார் துரைசாமி. எவ்வளோ வீட்டில் இது மாதிரி செஞ்சுருக்கேன் சார். சில சமயம் எலி வாயில் ரத்தம் வழிஞ்சு செத்து கூட கிடக்கும். ஆனால் அந்த பிரச்சனை அப்புறம் வராது என்றார் அந்த ஆள். துரைசாமி பதில் சொல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார். சரி, அப்புறம் சொல்கிறோம், உன் ஃபோன் நம்பர் தான் என்கிட்ட இருக்க என்று சொல்லி அந்த ஆளை அனுப்பி வைத்தார் சபாபதி. அந்த ஆள் சென்றதும், சார், இது புது விஷயம், உங்கள் தனிப்பட்ட உணர்ச்சிகளுக்கு இங்கே இடம் இல்லை, நம்ம குடியிருப்போட நலனுக்காக நாம் அதை செஞ்சு தான் ஆகணும் என்றார் சபாபதி சற்று கடுமையான குரலில். என்னால் முடியாது, நான் ராஜினாமா பண்ணிடுறேன், வேற யாரும் பொறுப்பெடுத்துக்கு செஞ்சுக்கோங்க. அப்போவும் ஒரு உறுப்பினர்கிற முறையில் இந்த கொடுமையான காரியத்தை நான் எதிர்ப்பேன். அந்த ஆள் சொன்னதை கேட்டே என் மனசு என்னவோ செய்யுது. இப்படி ஒரு கொடுமையை செய்ய எப்படித்தான் மனசு வருதோ என்றார் துரைசாமி. அறத்துப்பால் புறவுறவியல் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் 318. தன்னுயிர்க்கு ஏன்னாமை தானறிவான் என்கிறோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். பொருள்: தனக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியவை இவை என்று உணர்ந்தவன் மற்ற உயிர்களுக்கு அந்த துன்பத்தை ஏன் செய்ய வேண்டும்? இந்த காணொலியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.